Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் இலிங்கம் டயக்ராம். லாஸ்ட் வீடியோவில் இலிங்கம் டயக்ராம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இதில் அந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் நமக்கு ஆக்சுவலாக என்ன தெரியுது அப்படின்னா நிறைய ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு சில லைன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா மேலே போயிட்டே இருக்குது இல்லையா, கீழேருந்து மேலே போயிட்டே இருக்குது. இன்னும் சில லைன் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வருது இல்லையா, மேலேருந்து கீழே வருது. இன்னும் கொஞ்சம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது. ஓகேவா. ஸோ மெஜாரிட்டியாக என்ன ஆகுது அப்படின்னா கீழேருந்து நமக்கு மேலே போயிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு மெயினாக இந்த டயக்ராமை பார்த்தா தெரியுது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது இது எல்லாமே என்னென்னா ஸ்ட்ரைட் லைன் இல்லையா. நமக்கு மேக்ஸில் நம்ம படிச்சிருப்போம், ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைனுக்குமே ஈக்குவேஷன் இருக்குது. அப்படி தானே, எல்லா ஸ்ட்ரைட் லைன்ஸுக்கும் ஈக்குவேஷன் இருக்குது. மெயினாக அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனை காமனாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா y = mx + c. ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் நமக்கு என்னென்னா ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ∇g = ∇h - t ∇s. ஓகே. ஸோ இதான் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு y எது அப்படின்னா ∇g. இந்த c அப்படின்னா நமக்கு y இன்டர்செப்ட் இல்லையா, இது வந்து ∇h. ஓகே. ஸோ mx m அப்படின்றது இது என்னென்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஸ்லோப்புன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. இந்த m எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்லோப்பை குறிக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து எது ஸ்லோப் அப்படின்னா இந்த ∇s. ஓகே. இதுதான் வந்து ஸ்லோப். x அப்படின்றது டெம்பரேச்சர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் தானே டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ எக்ஸுனா டெம்பரேச்சர். ஒய் ஆக்சிஸில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ∇g இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ∇gன்னு போட்டுக்கிறோம். இது வந்து என்னென்னா ஒய் இன்டர்செப்ட். ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைனும் வந்து இந்த ஒய் ஆக்சிஸில் ஒரு இடத்துல மீட் பண்ணுது இல்லையா. ஸோ அதை தான் ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ வந்து இந்த ஒய் இன்டர்செப்ட் தேவையில்லை, அதாவது இந்த ∇h வந்து இப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம அதை லீவ் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஸ்லோப்பு தான் தேவை, அதாவது ∇s தான் நமக்கு தேவை. ஓகே. ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சு தான் நம்ம வந்து மெயினாக அப்சர்வேஷன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போது இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனுன்னு தெரியும், இதுக்கு வந்து ஸ்லோப் இருக்குன்னு தெரியும். ஸ்லோப்னா என்ன, ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கும்ல. இப்போது நார்மலாக வந்து நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், ஸ்லோப் வந்து நம்ம m அப்படின்னு சொல்லலாம். இப்போது m = tan θ. இதுதான் வந்து என்னென்னா ஸ்லோப்போட ஃபார்முலா. ஓகே. ஸோ இந்த தீட்டான்றது என்னென்னா இன்க்ளினேஷன் ஆங்கிள். இப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் ஒரு இன்க்ளினேஷன் ஆங்கிள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 90க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அதாவது tan 90க்கு கம்மியாக இருக்கணும். tan 90க்கு கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த m எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அந்த இது படி வந்து நமக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும். tan 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து நமக்கு m வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா நெகட்டிவாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஸ்லோப் ஒரு லைனுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு தெரியும். இப்போது இந்த லைனுக்கு நம்ம எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது இந்த லைனுக்கு நம்ம வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கோங்களேன். இப்போது இதோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் என்னென்னா இதுதான் அதோட இன்க்ளினேஷன் ஆங்கிள். ஓகேவா. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன்னா இதுக்கு வந்து 90 டிகிரினா இதுதான் இல்லையா, இதுதான் வந்து இதுக்கு 90 டிகிரி. 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் 90 டிகிரி நமக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நமக்கு 90 டிகிரி விட கம்மியாக தான் இருக்குது ஆங்கிள் இல்லையா. அப்போது நமக்கு இந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிராஃபில் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தாலே வந்து அது பாசிட்டிவ் ஸ்லோப், மேலேருந்து டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப், ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்லோப் 0. ஓகே, ஸோ இதான் வந்து மெயின் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது டவுன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லோப் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கோங்களேன். இப்போது இதோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் என்ன வரும்னா, ஸோ இங்கேருந்து போடணும் நம்ம. ஓகேவா, இங்கேருந்து இப்படி போகுது இல்லையா. அப்போது இந்த ஹரிசாண்டல் லைனோட 90 டிகிரின்றது இதுதான். ஓகேவா, இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். இதுக்கு மேலே போயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போது 90 டிகிரி விட அதிகமாக போயிடுச்சு. ஸோ குவாட்ரண்ட் வந்து மாறிடும். அப்போது tan 90க்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகேவா, அப்போது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்லோப் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கிராஃபில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, சிலது மேலே போகுது, சிலது கீழே இருக்குது, சிலது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஸ்லோப் இருக்குது, அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி வந்து இதில் மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப் தான். இங்கே கீழே வந்துருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப், ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து ஸ்லோப்பே கிடையாது, 0. ஓகே, ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு புக்கில் கொடுத்துருக்க அப்சர்வேஷன்ஸை நம்ம ஒன்றா பார்ப்போம். ஓகே, 4 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வரிசையாக பார்ப்போம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லோப் மேலே போயிருக்கிறதுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஸ்லோப்புன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதே தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மேலே போயிருந்துச்சுல, கீழேருந்து மேலே போயிருந்துச்சுல லைனு. ஸோ அந்த லைன் எல்லாமே வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு ஈக்குவேஷனாக தான் இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே. அதாவது ஒரு மெட்டல், சில்வர், கால்சியம், இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து எல்லா மெட்டல் ஆக்சைடுமே வந்து என்ன தான் இருக்கும் அப்படின்னா மேலே தான் போயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஸ்லோப் என்னென்னா பாசிட்டிவ். ஸோ மேலே போயிருந்தாலே ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. ஸோ அதை தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடு ஒரு லைன் பார்த்தோம்ல, ஒரு ரெட் கலரில் வந்து மேலேருந்து கீழே போயிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த லைன் வந்து என்னென்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருந்துச்சு அதுக்கு. ஸோ அதுவுமே நம்ம பார்த்துட்டோம், பாசிட்டிவ் ஸ்லோப் எப்படி இருந்துச்சு, நெகட்டிவ் ஸ்லோப் எப்படி இருந்துச்சு அந்த கிராஃபில் இப்போ தான் நான் போட்டு காமிச்சேன். ஸோ அதை தான் வந்து இந்த 2 பாயிண்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மெட்டல் ஆக்சைடுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குது, கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதான் வந்து இந்த 2 பாயிண்டில் இருக்குது. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெட்டல் ஆக்சைடாக இருக்கும், கீழேருந்து மேலே போயிருக்குது ஃபுல்லாக அலுமினியம், மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க், குரோமியம், மேங்கனீஸ், நிக்கல், காப்பர். ஸோ எல்லாமே வந்து மெட்டல் ஆக்சைடாக இருக்கும். ஓகேவா, ஆனால் மேலேருந்து கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. அதான் கார்பன் மோனாக்சைடு மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா அது வந்து மேலேருந்து கீழே வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அதான் வந்து அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அதில். ஸோ இந்த தேர்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா as the temperature increases. ஸோ அங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது அந்த இக்குவேஷனில், அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெல்ஜி வேல்யூ ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் நெகட்டிவ் ஆகிக்கிட்டே போகும் அண்ட் பிகம் 0 அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக டெல்ஜி வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா லெஸ் நெகட்டிவ் ஆகிக்கிட்டே போகுது. அப்படியே போயிட்டுருக்கும்போது அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 0 ஆயிடுது. ஓகேவா, இப்போ இதில் இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நிக்கல் ஆக்சைடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அட் 0 டெம்பரேச்சரில் டெல்ஜி நாட் வேல்யூ வந்து 500 சம்திங் இருக்குது, 540 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து அட் 200ல் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா, லெஸ் நெகட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ -540 இருந்தது, ஸோ -580 நமக்கு லெஸ் நெகட்டிவ் ஆகிக்கிட்டே குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரியே அடுத்தடுத்த டெம்பரேச்சரில் அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இதே மாதிரி
போயிட்டே இருக்கும்போது அட் ஒன் டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ அப்படின்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ டெல்ஜி நாட் என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆயிடும் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில். அதை தான் வந்து நமக்கு தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அட் சம் பாயிண்டில் ஜீரோ அட்டென்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமும் ஆஃப்டர் த டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடும். டெல்ஜி நாட்டோட வேல்யூ பாசிட்டிவாக மாறிடும். ஸோ டெல்ஜி நாட் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னா அந்த மெட்டல் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்க வரைக்கும் தான் அது ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக. ஸோ நம்ம வந்து இந்த மைனஸ் வேல்யூவில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருக்கிறத வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாகவே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதை வந்து நம்ம விட்டுலாம். நமக்கு வந்து இந்த நெகட்டிவில் இருக்கக்கூடிய இது மட்டும்தான் நமக்கு தேவை, மெட்டல்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அது மட்டும்தான் நமக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக லெஸ் நெகட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி கம்மியாகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அட் சம் பாயிண்டில் ஜீரோ ஆயிடுது. ஸோ அடுத்து பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது. லெஸ் நெகட்டிவ் ஆக ஆக எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் வந்து கம்மியாகிட்டே இருக்கோ ஸ்டெபிலிட்டியும் அதே மாதிரி கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த சிச்சுவேஷனில் எது பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, மோஸ்ட்லி இந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அதான் வந்து -1200 இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த கீழே இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். எது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு. இப்போ இது ரெண்டில் எது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு தான் வந்து நெகட்டிவ் வேல்யூ அதிகம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அதை சூஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் கூட கூட லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும். அட் சம் பாயிண்டில் ஜீரோ ஆயிரும். ஓகேவா? ஸோ ஜீரோ ஆகுறதுனால அடுத்து பாசிட்டிவாக போயிடும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டலே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடுச்சுனாலே ஸ்டெபிலிட்டி அதுக்கு இருக்காது, அதுவாகவே உடஞ்சி டீகம்போஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, மெட்டல் ஆக்சைட்ஸ் பிகம் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் தேர் டீகம்போஷன் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ டீகம்போஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த்து பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர் இஸ் அ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் லைக் மெக்னீஷியம் ஆக்சைட், மெர்க்குரி ஆக்சைட். சம் சடன் சேஞ்ச் இருக்கும் அந்த ஈக்குவேஷன், அந்த ஸ்ட்ரைட் லைனில். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எதனால் அது நடக்குது அப்படின்னா ஃபேஸ் ட்ரான்சிஷன்னால். ஓகே, ஸோ ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னா அதோட ஃபேஸ் சேஞ்சஸ் ஆகுது. சாலிட் டு லிக்யூட் டு கேஸ், அந்த மாதிரி வந்து அதோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் இது நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கா, திடீர்னு சம் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக இப்போ பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக போயிட்டுருக்கு, திடீர்னு சம் சடன் சேஞ்சு. ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போது இதிலேருந்து இது வரைக்கும் வரப்போ இந்த டெம்பரேச்சரில் இது வந்து இந்த மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மெல்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மெல்ட் ஆகி லிக்யூடாக மாறிடும். அடுத்து இந்த டெம்பரேச்சரில் திருப்பி பாயில் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸாக மாறிடும். ஃபேஸ் ட்ரான்சிஷன் வந்து அங்கே நடக்குது. ஸோ அதனால் சடன் சேஞ்ச் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷனால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு அது எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகேவா? ஸோ கார்பன் மோனாக்சைடு ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் ஸ்லோப். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெல்ஜி வந்து மோர் பாசிட்டிவாக மாறிட்டே இருக்கும், அதாவது லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்த்து பாயிண்டில் அந்த சடன் சேஞ்ச் ஃபேஸ் ட்ரான்சிஷனால் நடக்கப்படுற அந்த சடன் சேஞ்சை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இலிங்கம் டயக்ராம்ஸோட அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.